வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பணம், சேமிப்பு, முதலீடு. சரிங்களா? இப்போது பணம் அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க் எதையெல்லாம் காகித சீட்டை வந்து பணமாக ஏற்றுக்குதோ அதையெல்லாம் வந்து நம்ம பணமாக அங்கீகரிக்கப்பட்டு நம்ம ஏற்றுக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பணம், சேமிப்பு, முதலீடு, மணி சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இப்போ பணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பணம் அப்படிங்கிறது என்னது? இப்போ ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம். சும்மாவே போய் பொருள் அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அந்த பொருளை. சரிங்களா? என்ன பண்ணுவாங்க, அதுக்கான ஒரு செலுத்துகை சீட்டு, ஒரு பொருளுக்கு ஒரு பேப்பர் மாதிரி ஒரு சீட்டை கொடுத்தா நாம் என்ன பண்ணுறோம், பணத்தை வாங்குகிறோம். அதைத்தான் நம்ம பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு காகித பணத்தையும் நம்ம பணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பொருளின் மதிப்பை அளவீடு செய்ய பயன்படுவது பணமாகும். பொருளுடைய மதிப்பை அளவீடு செய்ய பயன்படுவது பணம். ரோம் வார்த்தையான மொனோட்டோஜினோ என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ரோம் வார்த்தையான எந்த சொல்லேருந்து? மொனோட்டோஜினோ என்ற சொல்லேருந்து பெறப்பட்டது. சரி, இந்த பாடம் எங்கே இருக்குது அப்படின்னா 8th புக்கில் கவர் ஆகுங்க. சரிங்களா? ஏன் இந்த பாடத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு முதலே நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். இப்போ ஆர்பிஐ அப்படின்னா அதுக்கு முக்கியமானது பணம். சரிங்களா? மானிட்டரி எல்லாத்துக்குமே வந்து முக்கியமானது பணம். அது அந்த டாபிக் கீழே வர்ற முக்கிய டாபிக் என்னன்னா இதையும் நம்ம ஆர்பிஐ கூட சேர்த்து வந்து பார்த்துக்குறோம். 8th புக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்க. சரிங்களா? இதை வந்து ஒன்றும் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு புக்கை வந்து ஒரு ட்ரிப்பு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரோம் வார்த்தையான மொனோட்டோஜினோ என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாகும். ரோமினுடைய பெண் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மொனோட்டோஜினோ அப்படின்னா ரோமினுடைய பெண் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோம் பேரரசின் குடியரசு பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ரூபாய் அப்படின்னா என்ன சொல்லு? சமஸ்கிருத சொல்லு. ரூபியா அப்படின்னா என்னது? வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது பண்டமாற்று முறை. உங்களுக்கு தெரியும் பண்டமாற்று முறைனா ஃபஸ்ட்டு கிளாஸில் நாம் பார்த்துருப்போம். பண்டங்களுக்கு பண்டங்கள் மாற்றி வர்த்தகம் மேற்கொள்ளும் முறையே பண்டமாற்று முறை. அந்த காலத்தில் எப்படிங்கன்னா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதான் மதிப்பினுடைய அளவுகோலாக இருந்தது. அது அடுத்தது கூற்று. எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு கூற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஏன் சார் கூற்றெல்லாம் நாம் பார்க்கணும் அப்படின்னா, கூற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அதிகமான கூற்றெல்லாம் கேட்கல, ஆனால் ஸ்கூல் புக்கில் வந்து எக்கனாமிக்ஸ்க்கெல்லாம் அதிகமான கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதில் 2-3 கூற்றுகள் கேட்டாங்க அப்படின்னா கூற்றுகளை மட்டும் நம்ம தனியாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ அதையெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது 8th புக்கில் இருக்கக்கூடிய கூற்று மட்டும்தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பாருங்கள், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பணம் அப்படின்னு சொன்னவர் ராபர்ட்சன். சரிங்களா? எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதெல்லாம் பணம்னு சொன்னவர் வாக்கர். சரிங்களா? இப்போ வாக்கிங்கெல்லாம் போனால் எல்லாத்தையுமே சரியா வாக்கிங்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் குறையும். சரிங்களா? எல்லா வேலையிலும் எளிமையாக செய்ய முடியும். அப்புறம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதெல்லாம் பணம் வாக்கர். அடுத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பணம் ராபர்ட்சன். சரிங்களா? ராபர்ட்னு பேர் வச்சா அனைவராலும் அந்த பேரை வந்து ஏற்றுக்கொள்வோம். சரிங்களா? பொதுவாக நம்ம ஷார்ட்கட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிங்க் வச்சு தான் நாம் வச்சுக்கிறோம். சரிங்களா? எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து ஷார்ட்கட்லேயே கொண்டு போக முடியாது. ஒவ்வொரு லிங்க் தான். ஸோ எதையெல்லாம் செய்ய வல்லதோ அப்படின்னு நம்ம அங்கே படித்தோம் வாக்கர் அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கிறோம். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பணம்னா ராபர்ட்சன், ராபர்ட் அப்படிங்கிறத வச்சு ஒரு லிங்க் வச்சு தான் நம்ம அந்த கொஸ்டினை வந்து ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. அது நம்ம போகக்கூடிய ஓன் ஷார்ட்கட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எப்பவுமே மறக்காதுங்க. இல்லைன்னா நம்ம திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம கேட்கணும். அதை வந்து மனசில் நிறுத்திக்கங்க. அடுத்து பண்டமாற்று முறை. பண்டமாற்றினுடைய குறைபாடு. சரிங்களா? எது ஒரு நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் குறைபாடுங்கன்னு ஒன்று இருக்கும். அதையெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர்றது தான் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது. சரிங்களா? பண்டமாற்று முறை. இருமுக தேவை, பொருத்தமின்மை. பண்டத்தை கொடுப்பவர் வாங்குவர் பொருத்தம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இருமுகத்தன்மை பொருத்தன்மையாகும். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தி வரணுங்க. இப்போ நான் ஒரு பொருளை கொண்டு வரேன்னா நீங்கள் ஒரு பொருளை கொண்டு வர்றீங்கன்னா அதை மாற்றும் போது 2 பேர்த்துக்கு பொருந்தி வந்தால் தான் அந்த பொருளை வந்து மாற்ற முடியும். சரிங்களா? இல்லைன்னா அந்த கூட்ஸ் வந்து கொண்டு போக முடியாது. அதில் பண்டமாற்று முறையில் அது ஒரு குறைபாடு. மதிப்பின் அளவுகோல். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சர்க்கரைக்கு வேல்யூ இருக்குது இல்லைங்களா? அதுதான் மதிப்பின் அளவுகோல். சரிங்களா? பண்டம் வந்து வேறுபடும். சரியா? பொருட்கள் பாகுபடாமை. என்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை கொடுத்து தான் வாங்க முடியும். என்ன பொருட்கள் தேவையோ அதை மட்டும் தான், மற்றவையெல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேமிப்பிற்கான சிரமங்கள். சரிங்களா? சேமிப்பு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறையில் எல்லா பொருளையும் நம்ம கையில் எடுத்து கொண்டு போக முடியுமா? இப்போ வந்து 1 லட்சம் ரூபா சேமிக்க முடியும். அரிசி சேமிக்க முடியுமா? முடியாது. சர்க்கரை சேமிக்க முடியுமா? முடியாது. இப்போ கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கான மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. சரிங்களா? அதைத்தான் வந்து கொடுத்து அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கையில் அதை நாம் இப்போ பார்த்துருக்கோம். சரியா? அவர் பணத்தினுடைய நிலைகள். ஃபஸ்ட்டு பணம். எந்த பண்டம் பொதுவாக தேவைப்படுகிறதோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா
எந்த பண்டம் பொதுவாக தேவைப்படுகிறதோ அந்த பணத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பணமாக வாங்கி பயன்படுத்துகிறோம். சரிங்களா, இதை பண்ட பணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து உலோக பணம்னா தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளி. சரிங்களா, இதை வந்து உலோக பணங்களாக அப்போ பயன்படுத்திட்டு இருந்துருக்கிறோம். அடுத்து காகித பணம், காசோலைகள். கடன் நிகர பணம் அப்படிங்கன்னா பத்திரங்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியம். சரி, இதனுடைய பணத்தினுடைய படிநிலைகள். சரிங்களா, சரி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிமிஷம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்ட பணம். சரிங்களா, பண்ட பணம் அப்படிங்கிறத அதனுடைய வரிசை பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்தில் பண்டம் பணமாக மாறியது, அடுத்து உலோகமாக மாறிய தங்கம் வெள்ளி, அடுத்தது காகித பணம், அடுத்தது காசோலை, அடுத்த வந்து பத்திரமாக இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா, அடுத்தது உலோக பணத்தினுடைய வரலாறு ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, உலோக பணத்தினுடைய வரலாறு. தங்கம் வெள்ளி வெண்கலம், தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்கள் உலோக பணமாக பயன்படுத்தின, நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, அடுத்தது பண்டைய வரலாற்று ஆசிரியரான ஹெரோடோட்டஸ் கிமு 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் என கூறுகிறார். யாரு? வரலாற்று பேராசிரியர் ஹெரோடோட்டஸ் தான் என்ன சொல்றாரு, கிமு 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் தான் ஃபர்ஸ்ட் உலோக நாணயத்தை அறிமுகப்படுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா, அப்போ உலோக நாணயங்கள் வெளியிட்டதில் முதலில் சீனா குப்லாய் கான் ஆட்சியில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா, குப்லாய் கான் ஆட்சியில் வந்து ஃபஸ்ட்டு உலோக நாணயத்தை வெளியிட்ட நாடே வந்து சீனா தானுங்க. மற்றும் மத்திய கிழக்கு லிடியாவுடன் பண்டைய இந்தியாவும் உள்ளன. அதுக்கப்புறம் தான் இந்தியா. சரிங்களா, இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் மகாஜனபதங்கள் ஆட்சி காலத்தில் முதல் முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில், மகாஜனபதங்கள் கிறிஸ்டின் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஹிஸ்ட்ரியில் 16 மகாஜனபதங்கள் இருக்கும். சரிங்களா, ஆட்சியில் பூர்ணாஸ், ஹர்ஷபணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. இது ரொம்ப முக்கியம். அடுத்து தங்கம் வெள்ளி தாமிரம் மீயம் போன்றவற்றை மௌலியர்கள் துளையிட்டு வெளியிட்டனர். அப்போ துளையிட்டு வெளியிட்டு யாரு? தங்கம் வெள்ளி தாமிரம் மீயம் போன்றவற்றை மௌரியர்கள் என்ன பண்ணுறாங்க? துளையிட்டு வெளியிடுறாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். மகாஜனபதங்களுடைய ஆட்சியில் தான் பூர்ணாஸ், கர்சப்பணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. அடுத்தது மௌரியர்கள் என்ன பண்ணுறாங்க? துளையிட்டு வந்து வெளியிடுறாங்க. அடுத்தது இந்த கிரேக்க குஷானர்கள். சரியா, குஷானர்கள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, குஷானர்கள். சரிங்களா, குஷானர்கள் தான் என்னுடைய முக்கியமான தலைவர். காட்பீசிஸ் வந்து குஷான பேரரசை தோற்றுவித்தார். முக்கியமான அரசர் வந்து கனிஷ்கர். கிரேக்க மறுபடி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர். 12ஆம் நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்களது நாணயங்களில் அரசர்கள் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறுத்த நாணயங்களை வெளியிட்டனர். சரியா, பணத்தினுடைய படிநிலை அப்படியே வருதுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுங்க. தசம நாணய முறை. தசம நாணய முறை புள்ளி வச்சு எழுதக்கூடிய முறை. அது எப்போ அறிமுகப்படுத்தினா 1957. தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா. அடுத்தது தங்கம் வெள்ளி நாணயங்கள் டாங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்கள் ஜிடால் என்றும் அழைக்கப்பட்டது. 3.6 வெள்ளி குண்டின் மணிகள் 48 ஜிடார் ஒரு வெள்ளி டாங்காவுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எப்போனா இது வெளியிட்டவர் யாருன்னா இல்துமிஷ். யாருங்க? இல்துமிஷ். ஷெர்ஷா சூரி ஹுமாயூனை தோற்கடித்த காலத்தில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். இது முகலாயர் காலம். நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருங்க? ஷெர்ஷா. சரியா, அடுத்தது அது ரூபியா என்று அழைக்கப்பட்டது. சரியா, அடுத்தது முகலாயர் காலம் முழுவதும் வெள்ளி நாணயம் வந்து பயன்பாட்டில் வந்து இருந்திருக்கு. அடுத்தது அது ரூபியா அழைக்கப்பட்டது. முகலாயர் காலம் முழுவதும் வெள்ளி நாணயங்கள் பயன்பாட்டில் இருந்தது. 1600 ஆங்கில கிழக்கத்திற்கு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. முகலாயர் நாணயத்தை வந்து பிரபலப்படுத்தியது. சரிங்களா, அடுத்தது 1717 முகலாய பேரரசர் பார்க்ஷாயர் ஆங்கிலேய முகலாய பண நாணயத்தை பம்பாயில் அச்சடிக்க முழுமையாக அனுமதி கொடுத்துருக்காரு. 1714 முகலாய பேரரசர் யார்? பார்க்ஷாயர். ஆங்கிலேயர் வந்து முகலாய நாணயத்தை வந்து பம்பாயில் அச்சடிக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தவர் யார்? பார்க்ஷாயர். யார்? முகலாய பேரரசர். ஆங்கில தங்க நாணயங்கள் கரோனலினா என்றும் வெள்ளி நாணயங்கள் ஏஞ்சலினா என்றும் செம்பு நாணயங்கள் கஃபூரன் எனவும் வெண்கல நாணயம் டின்னி எனவும் அழைக்கப்பட்டன. இப்போ ஆங்கில பேர் வச்சா கரோலினா புரியாம பேராக தான் இருக்குங்க. வெள்ளி ஏஞ்சலினா, ஏஞ்சலெல்லாம் வெள்ளி தான் உடுத்துவாங்க. அடுத்து செம்பு நாணயங்கள் வந்து கஃப்ரூன். வெள்ளி செம்பு நாணயங்களில் ஒரு கப்பு மாதிரி இருக்குங்க. சரியா, கப்ரூன். அடுத்து வெண்கல் நாணயம் வந்து டின்னி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா அழைக்கப்பட்டன. இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. அடுத்தது பணத்தினுடைய மதிப்பு. பணத்தினுடைய மதிப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா அகமதிப்பு புறமதிப்பு 2 வகையாக பிரிக்கிறோம். பணத்தால் ஒரு தொட்டி. பணத்தினுடைய மதிப்புன்னு என்ன? பணத்தை வந்து பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம பொருட்களை வாங்கக்கூடியதான் பணத்தினுடைய மதிப்பு.
பணத்தின் மதிப்பு வந்து இருவகைப்படும். பணத்தின் அகமதிப்பு, பணத்தின் புறமதிப்பு. பணத்தின் அகமதிப்புனா உள்நாட்டில் பண்டங்கள் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கும். பணத்தின் புறமதிப்புனா வெளிநாட்டில் பண்டங்கள் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கும். சரிங்களா? பணத்தினுடைய மதிப்பு இது கேட்பாங்க. சரிங்களா? இப்போது ஒவ்வொரு கொஷினை நம்ம ஈஸியாக நினச்சிட்டு இருப்போம், இதெல்லாம் எங்கே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முக்கியமானது இது அப்படியே கொஷினாக வந்துருங்க. எதிர்பார்க்காததெல்லாம் டிஎன்பிசி கொஷினாக இருக்குங்க. சரிங்களா? அப்போ எதையுமே அசால்ட்டாக எடுக்காமல் வாட் இஸ் வாட்னாவும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஆகுது. சரிங்களா? ஸோ அதே மைண்ட் செட் வச்சு படிங்க. அடுத்தது பணத்தினுடைய புறமதிப்புனா வெளிநாட்டில் பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும். தங்கம் வெள்ளி நாணயங்கள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நம்ம கொண்டு செல்ல முடியாது. இப்படியே பண்டமாற்று முறை வணிகத்தையுமே நம்ம பயன்படுத்திட்டு இருந்தால் ஸ்டாக் வைக்க முடியாது, ஒரு இடத்துலேருந்து கொண்டு செல்ல முடியாது. அதனால காகித பணத்தின் கண்டுபிடிப்பு பரிணாம வளர்ச்சியில் முக்கிய பங்கு. காகித பணம் வந்ததுக்கப்புறம் தான் பொருளாதாரமே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதுங்க. தங்கத்தை சேமிப்பதன் அடிப்படையில் ஆரம்பித்த காகித பணத்தின் வளர்ச்சி அந்த சேமிப்புக்கு பொற்கொள்ளர்கிட்ட போய் ரசீதை கொடுக்குறாங்க. தங்கத்தை கொண்டு போய் சேமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பொற்கொள்ளர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. பொற்கொள்ளர் என்ன பண்ணுறாரு, ரசீது கொடுக்குறாரு. பொற்கொள்ளர் ரசீது பணத்தின் பதிலியாகவும் காகித பணமாகவும் மாறியது. அதுலேருந்து தான் காகித பணம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தது. காகித பணம் வந்ததுலேருந்து தான் பொருளாதாரமே அறிமுகமாடுச்சு. சரிங்களா? இது வந்து 8th புக்கில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பணத்தின் ரூபாய் குறியீடு. பணத்தின் ரூபாய் குறியீடு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாருங்க? தமிழ்நாட்டில் உதயகுமார், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஜூலை 15, 2010 அறிமுகம். நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்பிள் கேட்டாங்க. பணவீக்கம்னா போன கிளாஸில் பார்த்துருக்கோம். பணவாட்டம் அப்படின்னா பார்த்துருக்கோம். சரிங்களா? கருப்பு பணம்னு என்ன? கணக்கில் கொண்டு வராத பணம் கருப்பு பணம். வரி ஏய்ப்போடு குற்றவாளிகள் கடத்தல்காரர்களாக கருப்பு பணத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. சரிங்களா? நவம்பர் 8, 2016 வந்து செல்லாதுன்னு அறிவிச்சாங்களா? மே 19, 2023 வந்து 2000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சாங்களா? சரிங்களா? இப்போ இது கரண்ட்டில் அறிவிச்சிருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு பணமதிப்பு நடவடிக்கை, அந்நிய செலாவணி குறைப்பு பணமதிப்பு நடவடிக்கை எப்போனா 1949 ஃபஸ்ட்டு, ஜூன் 6, 1966 செகண்டு, ஜூலை 1, 1991. அது கூட சேர்த்து இதையும் ஞாபகம் வச்சுங்க. காகித பணத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பு வங்கி பார்த்தோம். இது வந்து ஹிஸ்ட்ரியில் வரக்கூடியது. நாணயம் அப்படின்னு வரங்காட்டி இதை நாம் அப்படியே எடுத்துக்கலாம். அடையாள நாணய முறையின் தந்தை முகமது பின் துக்ளக். அரேபிய நாணய முறையின் தந்தை இல்துமிஷ். முகமது கோரி தான் வெளியிட்ட நாணயத்தில் பெண் தெய்வத்தை வடிவமைத்தவர் யாருன்னா முகமது கோரி. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து லைஃப்பில் வந்து புழங்கிக்கக்கூடிய இந்த டெபிட் கார்டுனா பற்று அட்டை. சரிங்களா? உங்களுக்கு தெரியும். கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஜான் பிக்கிங்ஸ், இதை பார்த்துருக்கோம். சரியா? ஓகே. அடுத்து ஏடிஎம்எஸ்னா எப்போ அறிமுகப்படுத்தினாங்க? 1967 ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஷான் ஹெப்பர்ட் போரான். சிம்னா இதெல்லாம் பிசி எக்ஸாம்லாம் அப்படியே இருக்குங்க. சரிங்களா? சிம்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன? சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இன்ட்ரோடியூஸ் வந்து 2016. மொபைல் பேங்கிங் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? ஸ்டார்டட் இன் இந்தியா 2002. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மொபைல் பேங்கிங் 2. சரியா? எப்படின்னா 2002 எப்படி நாம் வச்சுக்கலாம்? சரி, 2 பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் நாம் வச்சுக்கிறோம். மொபைல் பேங்க் வந்து வச்சுருக்கிறோம், 2 மொபைல் வச்சுருக்கிறோம். யூபிஐனா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். சரி, இன்ட்ரோடியூஸ் 2016. அடுத்து கூகுள் பே நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆகஸ்ட் 28, 2018. அடுத்தது ஜன்தன் திட்டம், வீட்டுக்கு வங்கி கணக்கு தொடங்கும் திட்டம். அது எப்போனா ஆகஸ்ட் 28, 2014 தொடக்கம், புதுடெல்லியில் தொடங்கினாங்க. ஆகஸ்ட் 28, 2014 இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பீம் ஆப், பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி, டிசம்பர் 2016 தொடங்கப்பட்டது. அடுத்து நெகிழி பணம் தான். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு தான் நம்ம நெகிழி பணம்னு சொல்லி சொல்கிறோம். மின்னணு நிதி மாற்றம், இதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? என்ன நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் எல்லாம் போன கிளாஸில் பார்த்தோமா? அடுத்தது முக்கியமான திருத்த சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த சட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதை வந்து ஊழல் திருத்த சட்டம்னா 2018, தப்பியோடும் பொருளாதார குற்றவாளி சட்டம் 2018. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது வந்து ஊழல் திருத்த சட்டம் 1988. சரிங்களா? அடுத்தது இது ஸ்கூல் புக்கில் கூடியதுங்க. ஊழல் திருத்த சட்டம் 1988. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா 2015. பினாமி பரிவர்த்தனை, பினாமியாக அதிகமாக சொத்து சேர்த்து வச்சாங்கன்னா தடுப்பு சட்டம் 1918. 2016 திருத்தப்பட்டது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் வந்து 2016. சரி, அப்போ ஊழல் திருத்த சட்டம் 1988. இது எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துருக்காங்க. 1988 இன்னொரு ஈவன் ஞாபகம் வச்சுக்கோன்னா 21 வயதுலேருந்து 18 வயதாக குறைச்சிருப்பாங்க. பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா விதித்தல் 2015. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை, ரியல் எஸ்டேட்டெல்லாம் ஏதாவது ஏமாற்றம் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் மேம்பட்ட சட்டத்தின்படி தான் தண்டனை கொடுப்பாங்க. 2016. சரிங்களா?
இந்த முக்கியமான இது சரிங்களா. இந்த பாடத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது சரியா. அப்போ ஊழல் திருத்த சட்டம் இது வந்து அப்டேட் பண்ணிக்கங்க, அது கூட சேர்த்து அப்டேட் பண்ணிக்கங்க சரிங்களா. அது வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பணம் சேமிப்பு முதலீடு வந்து ஒரு பாக்ஸில் இந்த சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க சரியா. ஊழல் திருத்த சட்டம், தப்பியோடு பொருளாதார குற்றவாளிகள் சட்டம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பண மோசடி தடுப்பு சட்டம் 2 பேரும் சேர்ந்தால் தான் தடுக்க முடியும். அப்போது பண மோசடி தடுப்பு நடவடிக்கை தடுப்பு சட்டம், ஊழல் திருத்த சட்டம், வெளிக்கொணர் பண்ணாத 2015, பினாமி 1988, ரியல் எஸ்டேட் வந்து 2016 சரிங்களா. இந்த பாக்ஸை மறக்காமல் படிச்சிருங்க சரிங்களா. அப்போ இந்த பாடத்தில் வந்து பணம் சேமிப்பு முதலீடு அப்படிங்கிறது மிக கிளியராகவே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. ஒரு ட்ரிப்பு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் வாட் இஸ் வாட் மட்டும் ஒரு ட்ரிப்பு பார்த்துருவோம் சரியா. பணம்னா என்ன, எந்த வார்த்தையிலேருந்து வந்தது, எம்மொழி சொல்லு, ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்கன்னா, பணத்தினுடைய குறைபாடு, பணத்தினுடைய நிலைகள் எப்படி வந்துன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது பண்ட பணம்னா என்ன, பண்ட பணத்தினுடைய வரலாறு, உலோக பணத்தினுடைய வரலாறு, தங்கம் வெள்ளியெல்லாம் எப்போ வந்துச்சு, உலோக பணத்தை யார் அறிமுகப்படுத்தினாங்க, டெல்லி சுல்தான் காலத்தில், முகலாயர் காலத்தில் யார் அறிமுகப்படுத்தினாங்க, எப்படி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து அவங்களுடைய நாணயங்கள், பாருக்ஷாயர் வந்து முகலாயர் காலத்தில் நாணயங்களை எந்த வகையை பிரிச்சிருந்தார், பணத்தினுடைய மதிப்பு என்ன, அடுத்து வந்து பணத்தினுடைய புறமதிப்பு அதை பற்றி பார்த்துருப்போம். பணத்தினுடைய ரூபாய் குறியீடு யார் அறிமுகப்படுத்தினா, கருப்பு பணம், கணக்கில் காட்டப்படாத பணம், பணமதிப்பு நடவடிக்கை எப்பப்பெல்லாம் இருந்துச்சு, அப்போ வந்து டெபிட் கார்டு என்ன, கிரெடிட் கார்டு என்ன, ஏடிஎம் என்ன, சிம் என்ன, யூபிஐ என்ன, கூகுள் பே எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஜன்தன் திட்டம், பீம் ஆப்பு இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் முக்கியமான சட்டங்கள், பண மோசடி தடுப்பு சட்டம், ஊழல் திருத்த சட்டம் சரியா. அப்புறம் வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் சட்டம், பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம், ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மேம்பாட்டு சட்டம், இதெல்லாமே வந்து இந்த காலத்தில் இந்த பாடத்தில் படிச்சிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு புக்கை வந்து ஒரு ட்ரிப்பு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள், அப்படியே மனசில் பதியும் சரியா. இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ அப்படிங்கிற டாபிக் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரியா. ஃபஸ்ட்டு ஆர்பிஐனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பணம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அப்போ 3 விதமாக நம்ம பிரித்து பார்த்துருக்கோம் சரிங்களா. வீடியோ கேளுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பொருளாதார வகுப்பில் வந்து நாம் வந்து சந்திக்கலாம் சரிங்களா. நன்றி.